சமீபத்தில் தாவேகா அரசாங்கம் ஒரு அரசாணை போல வெளியிட்டாங்க. என்னென்னா, இனிமேல் ஸ்கூல், அது அரசு பள்ளியாக இருக்கலாம், அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கலாம், இங்கெல்லாம் மத சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. ஏற்கனவே பேருக்கு திமுக அரசும் இதே போல் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணல. ஆனால் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோங்கிறது மாதிரி இவங்க அறிவிச்சிருக்காங்க. சொல்லி மூடலை 2வது நாளே திசையன் விளை அப்படிங்கிற ஒரு ஊரில் அது ஒரு பள்ளி. திசையன் விளையில் என்ன பள்ளி அதிகமாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அவங்களுடைய பள்ளியில் மத விஷயங்களை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்து முன்னணியை ஒரு புகாராகவே பொழுது கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, நீங்கள் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான கன்வர்ஷன் கன்னியாகுமரி ஜில்லாவை கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க. 45% இந்துக்கள்னு சொல்கிறதே, அதில் கிரிப்டோ எவ்வளோ இருப்பான்னு தெரியாது. இந்துக்களுடைய மொத்த பாப்புலேஷனே 40% கீழே தான் கன்னியாகுமரி ஜில்லாவில் இருக்கும். 50% கிறிஸ்தவர்கள் தாண்டிட்டாங்க. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அந்த டயோசின் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய டயோசின் திருநெல்வேலி டயோசின். இந்த திருநெல்வேலி டயோசினில் அதில் அடிதடியே வருது. அதில் ஞான திரவியம்னு எம்பி கூட போன தடவை அந்த தேர்தலில் வெட்டு குத்து, அதில் எல்லாருக்கும் அந்த டயோசினுக்கு மெம்பர் ஆகிறதுக்கு 2 லட்சம் லஞ்சம் கொடுக்கறது, கார் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற அளவில், அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபா ஒருத்தனுக்கு கொடுத்து ஒருத்தன் இந்த கிறிஸ்துவ திருச்சபையில் நான் மத சேவை செய்ய வரான் அப்படின்னு சொல்கிறான்னா, அங்கே எந்த அளவுக்கு பணப்புழக்கம், எந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யங்கள். மெட்ராஸில் ஒரு திருச்சபை, சின்னமலையில் ராஜ்பவனை ஒட்டி ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள். வெளியில் ஒரு கோவில் இருக்கும், அது பக்கத்துலேயே ஒரு சின்ன சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சு இட் இஸ் அஃபிலியேட்டட் டு ஈசிஆரில் அவங்களுக்கு நிறையா இருக்குது. வேளச்சேரி, அந்த தாம்பரம் போகிற சைடு வேங்கை வாசல் அந்த பக்கம்லாம் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வேளச்சேரியை ஒட்டி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 ஏக்கர் இருக்குது. அந்த 4-5 ஏக்கரில் பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த டயோசினில் அந்த தேர்தலில் வரக்கூடிய பிஷப்பு, ஆர்ச்சி பிஷப்பு, அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர் அவங்கவுங்க லெவலில் கட்டிங் போடுறாங்க. அவங்கள்ட்ட 15,000 பசங்க படித்த பள்ளிக்கூடத்தில், அந்த ராஜ்பவனை ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்த இடத்துல இன்றைக்கி 100 பேர் கூட கிடையாது. ஆனால் 100 பேருக்கு 15 வாத்தியார். ஏன்னா பள்ளிக்கூடம் வாத்தியார் வேலை கொடுக்கும்போதே அதில் லஞ்சம் வாங்கிக்கிறான். இந்த மாதிரி லஞ்சத்தில் ஊறி திளைச்சு பணத்தில் கொழுத்து போன இவங்களுக்கு இந்த பணம்லாம் யார் கொடுத்த பணம்? எல்லாம் இந்துக்கள். இவன் கல்வி சேவை செய்கிறான்னு நினச்சி இது பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? தெரசா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரலான்னு சொல்லி ஜனதா மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கும்போது ஒரு கருத்து தான் உருவாக்குறதுக்கு தான் முயற்சி செஞ்சாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னது, பாரத நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் வந்தால் நான் ஏன் இந்த இந்தியாவில் நான் இருக்கணும்? இந்த அம்மா பிறந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்ச தலைவிரிச்சு ஆடும். ஆனால் அந்த அம்மாவுக்கு அங்கே போய் சேவை செய்யணுங்கிறதெல்லாம். பக்கத்தில் மங்கோலியா, பக்கத்தில் இது சோமாலியாவில் நாளைக்கும் வயிறு ஒட்டி போய் மண்ணை தின்னு உயிர் வாழ்ந்த குழந்தைகள், இறந்த குழந்தைகள் இறப்பெல்லாம் எவ்வளவோ ஆப்பிரிக்க நாட்டில் பல்வேறு இதில் அந்த அம்மாவோட பிறந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே அவ்வளோ தூரம் இருக்கும்போது அந்த அம்மா கடல் கடந்து பல்லாயிரம் மைல் இங்கே இந்த நாட்டில் அவங்க சேவை செய்ய தான் வந்தாங்க அப்படின்னு பல பேர் நம்புறது இருக்குது. பார்த்தீங்களா? அதை விட ஒரு மூட நம்பிக்கை ஏதாவது இருக்க முடியுமா? சொன்னால் நம்மளை காமன் இந்துவே நம்மளை திட்டுவான், உன் வாயெல்லாம் புழுத்து போடுண்டா அப்படின்னு நம்மளை ஏற்றுவான். அந்த அளவுக்கு தீவிரமாக இவங்களை நம்புகிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை குலைச்சி தான் இவங்க திண்டிவனம் பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், அதுவும் ஒரு கிறிஸ்துவ மதவெறி பள்ளி பிடித்த பள்ளிக்கூடம். அங்கே என்னென்னலாம் செய்கிறாங்கங்கிறத பாருங்கள். எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே நீ பொட்டு வச்சுட்டு வராத, பூ வச்சுட்டு வராத, வளையல் போட்டு வராத, மூலியாவா, இப்படி தான் இது பண்ணுறாங்க. ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல் பாண்டிபதாரில் பல பிரபலங்கள் படித்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஆகஸ்ட் 14 கொடியேற்றிடுவோம். நாங்கள் போய் ஒரு 25-30 வருஷம் முன்னாடி போய், நீங்கள் இது பாகிஸ்தான் சேர்ந்த பள்ளிக்கூடமா இல்லை பாரத நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடமா அப்படின்னு 13ஆம் தேதியே போய் சொன்ன ஒன்று தான். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி மாற்றினாங்க. அவங்க 14ஆம் தேதியே கொடியேற்றி முடிச்சு எல்லாருக்கும் லீவ் விட்டு அனுப்பிச்சிருவாங்க. 15ங்கிறது அது இண்டிபெண்டன்ஸ் டே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும், அது ஒரு லீவ். அந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்டில் இது நம்மளுடைய பாரத நாட்டை பற்றி அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன். இது திசையன் விளையில் நடந்திருக்கு. பக்கத்தில் உடன்குடின்னு ஒரு ஊர். இந்துக்கள் சுயமரியாதையோடு நடந்துக்கிட்டான்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உடன்குடியில் சிதம்பரேஸ்வரர் ராமகிருஷ்ணா வித்யாலயா அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது.
அந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 2000 மாணவர்களுக்கு மேலே படிக்கிறாங்க. கேசவ விநாயகம், பாரதிய ஜனதா கட்சியில் அமைப்பு பொதுச் செயலர் அந்த கேசவ விநாயகம் திருச்செந்தூர் தாலுகா பிரச்சாரகராக இருந்து பின்னர் அங்கேயே ஜில்லா பிரச்சாரக்காகவும் வேலை செஞ்சார். அவர் ஜில்லா பிரச்சாரக்காக இருந்த பொழுது அங்கே தாலுகா பிரச்சாரக்க வந்தவர் ராமராஜசேகர். இப்போ பிபி ஜெயக்குமார் அண்ணாச்சி இருக்காங்க பாருங்க, அவர் அங்கே பக்கத்துலேயே அங்கே ஒரு 30 கிலோமீட்டரில் ஊர் ராஜா கண்ணன். இவர் பிரச்சாரக்கா இருந்தபோது உடன்குடியில் இருந்த ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் நீ பொட்டு வச்சுட்டு வராத, பூ வச்சுட்டு வராத அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் தினசரி கிறிஸ்துவ மத போதனைகள் பண்ணும்போது 2000 மாணவர்களுக்கு மேலே படிக்க போது இந்த பிரச்சனை வரும்போது ஸ்கூலில் போய் கேட்குறாங்க, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், வேணா அவன் பசங்களை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊரில் தானுப்பிள்ளை அப்படின்னு ஒரு டாக்டர் இருந்தார். அப்புறம் ஒரு சினிமா கொட்டா வச்சுருந்த ஒரு நாடார் இருந்தார். இவங்க 2 பேருக்குமே ஈகோ பிரச்சனை இருந்தது. இந்த ஈகோ பிரச்சனையை ஒரு சங்க குரு பூஜாவில் தான் தீர்த்து வச்சது கேசவ விநாயகன்ஜி. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தானுப்பிள்ளை டாக்டர் தானுப்பிள்ளை கிளினிக்கில் ஒரு கூட்டம் நடத்தி, அந்த ஊரில் முக்கிய பிரமுகர்களோட கூட்டம் நடத்தி, மத்தியானம் இந்த பிரச்சனை வருது, சாயங்காலம் கூட்டம் நடத்துகிறாங்க, நைட்டே என்ன டிசைட் பண்ணுறாங்க, நாளைக்கு காலத்தால் டிசி வாங்கிடுவோம். டிசி வாங்கினா என்ன பண்ணுறது, நீ டிசியை வாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவில் இடத்துல போய் பள்ளிக்கூடத்தை கூரை போட்டு நைட்டோட நைட்டாக மூங்கில் கீத்து எல்லாத்தையும் போட்டு 300 பசங்க உட்கார்ற மாதிரி முதல்ல ஒரு கீத்தை போட்டு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து லோக்கலில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், நல்ல கல்வி அறிவு பெற்றவர்கள்லாம் பாடம் சொல்லி கொடுக்க வைக்கிறாங்க. அதற்கு பின்னால் மதிய உணவு என்ன கொடுக்கறது, இந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்ட திசையிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. என்னொன்று, வீடு வீடாக போய் அரிசி காய்கறி அன்னைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருது. கடை ரோட்டில் பூ கடை வச்சிருக்கா, அந்த அம்மா 50 பைசா கொடுக்கும். செருப்பு தைக்கிறவர் இருக்காரா, அவர் 50 பைசா கொடுப்பாரு. அந்த இவன் தள்ளு வண்டியில் பழம் வைக்கிறானா, அவன் 2 ரூபா கொடுப்பான். இந்த மாதிரி அந்த ஊரில் பணம் வசூல் பண்ணுறதுக்கு பை எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குழுவும், தினசரி காய்கறி அரிசி இதெல்லாம் வாங்கிறதுக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நம்ம விஜயபாரத்தில் இப்போ எடிட்டராக இருக்கார் பாருங்க வெள்ளதுரை, அவரும் சின்ன வயசுல அவர் பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் அவரை கேட்டால் இன்னும் விவரமாகவும் சொல்லுவார். அந்த மாதிரி அங்கே ஒருங்கிணைந்த இந்துக்களுடைய இந்து சக்தி வென்றே தீருங்கிறதுக்கு இந்த சிதம்பரேஸ்வரர் ராமகிருஷ்ணா வித்யாலயா அந்த பள்ளிக்கூடத்தை 1000 மாணவர்கள் ஒரே மாசத்துல எல்லா டிசி வாங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எஜுகேஷன் இயர்ல 2000 மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டணும் அப்படின்னு வரும்போது சங்கம் முன்னெடுத்து, நான் இப்போ திருச்செந்தூர் தேர்தல் வேலைக்கு போயிட்டு நம்ம இந்து முன்னணியோட முன்னாள் மாநில தலைவர் அரசராஜாவை பார்க்க போகும்போது நம்பி தான் அழைச்சிட்டு போனார். கூப்பிட்டு சொன்னார், யோ நீ கேட்டியா அந்த பள்ளிக்கூடம் எங்கே இருக்குன்னு இதான் யானோன்னு இறங்கி ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கிட்டு வந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரமிப்பாகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு அளப்பரிய அந்த வேலையை நான் செய்யலை. ஆனால் அதை செஞ்சது கேசவ விநாயகம், ராமராஜசேகர், விபி ஜெயக்குமார், அந்த வெள்ளதுரைக்கு இருந்த அண்ணன்மார்கள், அந்த வெள்ளதுரை மாதிரி சிறுவர்கள் கூட அதில் ஒரு உணர்வுபூர்வமாக அவங்களுடைய பங்களிப்புகள்லாம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சு இந்து ஒற்றுமையை பறைசாற்றி கிறிஸ்துவ மதமாற்றத்தை முறியடித்தார்கள். இந்த ஊர் திசையன் வேலை வீட்டுல வைக்காம அவங்க இப்ப இதுல ஏன் வீட்டுல வைக்கல அப்படின்னு கேட்க வேண்டியவங்க கேட்பாங்களான்னு தெரியல. இல்ல இதுக்கும் பக்கம் பக்கமா முட்டு கொடுத்து இதெல்லாம் எழுதினாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு படிக்கும் போதே ஒரு அழற்சி வந்துடுது. அதனால நம்ம யாரையும் விமர்சிக்கல. ஆனா அதே நேரத்துல மதத்தை வீட்டுல வச்சுட்டு வாங்கன்னு நமக்கு சொல்றவங்க இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, அண்ணா நீங்க இப்படிலாம் பண்றது தப்புன்னா அப்படின்னு கொஞ்சம் ஓங்கி ஒழிச்சு சொன்னாங்கன்னா இந்து சக்தி வெல்வதற்கு அவர்களும் ஒரு அணிலாக இருக்கலாம்ங்கிறதா நம்முடைய கருத்து. கிறிஸ்துவ மதவெறியை நீங்கள் தனித்து கொள்ள வேண்டும். இங்க இத்தனை வயசுலயும் களத்துல இறங்கி நம்ம ஜெயக்குமார் அண்ணாச்சி போடுற போராட்டம், அவங்களுடைய தந்தையார் கொடுத்த அந்த நிலத்துல நவோதயா ஸ்கூல் வரணும்னு நேற்று பெட்டிஷன் எழுதி சாலை மறியல் லுங்கியை கட்டிக்கிட்டு காலையில அது யோ நீ எல்லாம் பிஜேபியில எதுக்கியா இருக்க போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொன்னாரு, உங்க அண்ணாச்சி ராதாகிருஷ்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மன வருத்தத்தை சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லைங்க அவர் இப்போ கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்காருன்னு. பழைய வீரனா வர சொல்லியா, என்ன வீரன் அப்படின்னு ஒன்று காவல்துறை 4 இளைஞரை பிடிச்சிட்டு போயிட்டான். ஆத்து ஏதோ ஒரு ஆத்து சொன்னார், ஆத்து பாலமோ ஏதோ ஒரு சொன்னார். அந்த ஊரில் 4 இளைஞர்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டான்
ஆளை விடுன்னாரு ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சு. அது கிறிஸ்துவ அங்கேயும் மிஷினரி பிரச்சனை தான். ஆளை விடுன்னு விடமாட்டேன்னு ஒன்று, என் ஆளை ஜட்டியோட நிறுத்திட்ட, கொஞ்சம் இரு நானும் அவனோட போய் ஜட்டியோட நிற்கிறேன்னு சட்டையெல்லாம் கழட்டி பேண்ட் அவுக்க போயிட்டாரியா, அப்பேற்பட்ட போர் வீரன்யா அவன் அப்படின்னு சொல்லி நிறைய ரொம்ப மனம் திறந்து பேசிட்டு இருந்தார். நீங்கள் அது பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், விபி ஜெயக்குமாராக இருக்கட்டும், நம்ம அங்கேயே ராஜா கண்ணனாக இருக்கட்டும், அரசு ராஜாவாக இருக்கட்டும், பல பேர் களத்தில் இறங்கி, ஆனால் அதையும் தாண்டி இவங்க ஒரு உச்சபட்ச மதவெறியோட செயல்படுறாங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆள்லாம் கிளம்பி வந்தால் தான் இவங்க அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்ல என்ன சொன்னார், ஏன்பா அவனுக்கு ஓட்டு போட்டேன், நான் வெறும் அனிதா ராதாகிருஷ்ணன், என் பேர் ஜோசப் ராதாகிருஷ்ணன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே என்ன சொல்கிறாரு, இப்போ ஏன்பா இந்த மாதிரி என்ன தோக்கடிச்சிட்டீங்க, பிஜேபிக்கு கூட ஓட்டு போட்டீங்க, அவன் ஜெயிக்கவா போகிறான் அப்படின்னு சொல்லி இப்போ கெஞ்சற இதுக்கு வந்திருக்காரு. அப்புறம் கோயில் எல்லாம் பக்தர்களோடு போராட்டம் பண்ணுவேன் சொல்லி அவரு அது ஜெயக்குமார்கிட்ட போய் அந்த கம்பி எடுக்க போலாம் வான்னு கூப்பிட்டுருக்காரு. போட்டதே வாழ் தான், என்ன அவன் போட்டான் பரவாயில்ல வா சேர்ந்து எடுப்போன்னு இருக்காரு. நான் கூட சொன்னேன், திமுக கொடியோட போய் இந்து முன்னணி கொடியும் நின்று அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக அது போயிருக்கலாம் இல்லைன்னா, கெட்ட வார்த்தையில் இன்னும் 2 வார்த்தையை திட்டி சொன்னார். அதனால இன்னைக்கு திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இந்துக்கள் ஓட்டு தான் கிடைக்குங்கிற நிலைமைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக வராரு. அது பிஜேபி இந்து முன்னணியே பரவாயில்லைங்கிற அளவுக்கு திமுக இவர்களுக்கு கடுமையான பாடம் கற்பிக்கும் போது தான் நம்ம அருமை உங்களுக்கு தெரியும். மதவெறியை குறைச்சிங்க, நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்முடைய எண்ணம்.